அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையினால் அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையினால் அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடர்க்கும் செவிடர்க்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடர்க்கும் செவிடர்க்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். இப்போது நம்முடைய தம்பி சாலமன் ஒரு ஜெபம் பண்ணுவாங்க நம்ம ஊழியத்துக்காக. அதுக்கு பிறகு தங்கச்சி என்ன பேருடா அஸ்வினி எஸ்தரோட மகா அஸ்வினி ப்ரேயர் நடத்துவாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுமாய் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். இந்த கூட்டத்துக்கு பேர் என்ன பேர்னா உபவாச கூட்டம், உபவாச ஜபம். நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். ஆண்டவர் விரும்புகிற காரியம் நம்ம அவரை நோக்கி கூப்பிடுவது தான் நம்முடைய ஜபமாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். நம்ம அந்த இடத்துல ஒருமனப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். அவருடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பத்தை வைக்க போகிறோம். ஊழியங்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டிய நம்ம மேல் விழுந்த ஒரு கடமை என்றே சொல்லலாம். நான் ஆண்டுடைய கிருபையினால் சொல்கிறேன், இது வரைக்கும் நான் ஊழியங்களுக்காக மட்டும்தான் ஜெபிக்கிறேன். காலையிலையும் சாயந்தரம் தான். அதுக்காக மணிக்கணக்கெல்லாம் ஜெபிக்க எனக்கு தெரியாது. ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் தான், அவ்வளோதான். ஃபுல்லாக ஜெபந்தான் ஊழியங்களுக்காக, தேசத்தில் நடக்கிற அத்தனை ஊழியங்களுக்காக. முதலாவது நம்முடைய அருமையான ஐயா செல்வன் ஐயா அக்கினி மதில் ஊழியத்துக்கு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தேசத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காகவும் திருச்சபைகளுக்காகவும் மக்களுக்காகவும் தான் ஜெபம் என்னுடைய ஜெபமாக இருக்கும். அது மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் ஊழியர்களை நினைவு கூர்ந்து ஊழியங்களை நினைவு கூர்ந்து நம்ம ஜெபிப்பது நமக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவனுடைய பிரதான கிருபையினாலே நாம் ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்வோம். தேவ கிருபையினால் இரக்கங்களினாலும் இசப்பா அருமையான ஐயா ஊழியக்கார ஐயா செல்வன் ஐயா 38 வருஷம் ஆண்டவருக்காக அல்லும் பகலும் ஊழியத்தில் ஆண்டவரே உற்சாகமாக நீங்கள் பயன்படுத்தினீங்கப்பா. ஆண்டவரே அருமையான ஐயா, ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் இசப்பா அவங்க இளைப்பாறுவார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் விட்டு சென்ற இந்த ஊழியத்தை, அக்கினி மதில் ஊழியத்தை என் தேவன் உம்முடைய கரத்தில் ஏந்தி ஆண்டவரே இதுவரை வழிநடத்தி வந்த உம்முடைய பிரதான கிருபைக்காய் உமக்கு நாங்கள் கோடி நன்றி செலுத்துகிறோமப்பா. தகப்பனே உம்முடைய பெரிதான கிருபை தான் தகப்பனே. இந்த நாளுமாய் தேவரே இந்த இடத்துக்கு நாங்கள் ஒருமனப்பட்டு வந்திருக்கிறோமப்பா. இசப்பா உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை என் தேவன் அப்பா இன்னும் ஊழியத்தின் எல்லைகளை நீர் விரிவாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அம்மாவுக்கு நல்ல பலனை கொடுங்க. அருமையான ஐசக் ஐயாவுக்கு நல்ல பலனை கொடுங்க. அம்மாவுக்கு நல்ல அருமையான ஊழியத்துக்கு அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே அவருடைய சந்ததியை ஆசீர்வதித்து ஊழியத்தில் இன்னும் பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த இடத்துல ஜெபிக்கிற அநேக மக்கள் உண்டு, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட மக்கள் உண்டப்பா. அப்பா இசப்பா அவர்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவன் அநேக மக்களை நீர் அழைத்து கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பிரதான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் தகப்பனே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் தேவரே. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, தேசத்தில் ஆண்டவரே இந்த ஊழியத்தின் அப்பா ஊழியத்தின் எல்லைகளை நீர் விரிவாக்கும். இந்த ஊழியத்தின் மூலம் இந்த கிராமம் அநேக மக்கள் புறஜாதி மக்களாகிய நாங்கள் ஆண்டவரே உம்மை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. இன்னும் அநேக மக்கள் இந்த இடத்துல கர்த்தருடைய அன்பை பெற்றுக்கொள்ள, கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அநேக மக்களை இன்று அழைத்து கொண்டு வருவீராக. தேவ கிருபையினால் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் சுவிசேஷத்துக்கு இன்று அநேக தடைகளாக இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் தேவன் வழி வாசல்களை திறந்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே நீர் வழிகளை திறக்கிற தேவன். ஆமாண்டவரே, இதோ திறந்த வாசலை முன் வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அப்பா இந்த கிராமங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களையும் ரட்சிப்புகள் கொண்டு வாங்கப்பா. இசப்பா அவர்கள் ஆண்டவரே கல்லை மண்ணையும் விக்கிரங்களையும் நம்பிக்கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவரே, இன்றைக்கு சத்துருவானவன் அநேக மக்கள் ரட்சிக்க விடாதபடி ஆண்டவரே அவருடைய மன கண்களை குருட்டாட்டம் பண்ணி வச்சு கொண்டிருக்கான்ப்பா. ஆனாலும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். அவர்களை விடுவித்து அழைத்து கொண்டு வருவீராக. கர்த்தரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ள முடியாது தேவ கிருபையினால் அப்பா அவருடைய மன கண்களை திறக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவ கரமப்பா இந்த தேசத்தை ஆளுகை செய்யட்டும்.
ஆண்டவரே இந்த ஜப வீட்டில் ஆண்டவரே அநேக மக்கள் தேவை என்னென்ன தேவைகளோடு வந்திருக்காங்கப்பா. இயேசப்பா நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா. அம்மா ஜபத்தின் மூலம் அவர்கள் விடுதலை பெற்று நாங்கள் ஆசீர்வாதம் பெற்று கொண்டோம் என்று வரும் நாட்களில் சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை பாராட்டும் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிற உம்முடைய வார்த்தையின்படியே இசப்பா அந்த ஊழியத்தை முற்றிலுமாய் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அருமையான அம்மா ஜெபிக்கும் போது அநேக மக்களுக்கு ஆசீர்வாதங்கள் கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நீ நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். தேவ கரமப்பா ஒவ்வொரு நாளும் இந்த இடத்தை ஆண்டவரே உம்முடைய தூதர்களை அனுப்புவீராக ஆண்டவரே. அக்கினி மதில் ஊழியத்துக்காக ஆண்டவரே நீர் அக்கினி மதிலாக இருந்து ஆண்டவரே சந்ததி சந்ததியாக அந்த ஊழியங்கள் தளர்ந்து ஆண்டவரே அப்பா தளர்ந்து விடாதபடி தேவ தயவினாலே வளர்ச்சி அடைய தேவன் உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா எல்லா தடைகளையும் நீர் நீக்கி போடும் ஆண்டவரே. உற்சாகமாக ஆண்டவரே சோதரம் அப்பா ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு அநேக மக்கள் உற்சாகமாக கொடுக்கும்படியாய் ஜனங்களுடைய உள்ளத்தில் நீர் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா இயேசுவின் நாமத்தினாலே. அருமையான ஐயா மூலம் பத்திரிகை ஆண்டவரே 2700 3000 புஸ்தகங்கள் 3000 இல்லங்களுக்கு ஒவ்வொரு புஸ்தகமும் அடிச்சு ஐயா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. அந்த ஊழியங்கள் எல்லாத்தின் மூலம் அந்த பத்திரிகை மூலம் அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விடுதலை பெற்ற நாட்கள் உண்டு தகப்பனே. ஆண்டவரே அப்படியாப்பட்ட ஆண்டவரே அந்த அப்படியாப்பட்ட ஊழியங்கள் இன்னுமாய் ஆண்டவரே அம்மா உற்சாகமாக தொடர்ந்து செய்ய தேவ பலத்தால் செய்ய நீர் உதவி செய்வீராக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பலனடைந்து ஆண்டவரே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பொது பலனடைந்து கழுகுகளைப் போல சேட்டைகளை எடுத்து உயரை பரப்பார்கள் என்று உம்முடைய வார்த்தையின்படியே இந்த ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கும் நீர் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். சோதரம் ஏன்னா அவ்வளோ அண்ணனும் வந்து ஆராதனை நடத்துவாங்க. இப்போ வந்து நான் அவள் ஜெபம் முடித்த பிறகு ஒரு சின்ன ஒரு பாடல் பாடிட்டு அதுக்கு பிறகு செய்திக்கு போகலாம். ஜெபமும் ஆராதனை நடத்தும் தங்கச்சி. கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடங்கள்லேருந்து நம்ம ஒரு 5 காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம்னா 2026 நமக்கு தேர்தல் வருது. அதற்காக ஃபஸ்ட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அதையும் தொடர்ந்து இப்போது வந்து எல்லாருக்கும் எக்ஸாம் நடந்து முடிஞ்சு இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாமுக்குள்ளே போக போகிறாங்க. செகண்ட் டேர்ம் முடிஞ்சிருக்கும், இல்லைனா அந்த டேர்மில் இருப்பாங்க. ஸோ சிறு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேர்தலுக்காகவும் சிறு பிள்ளைங்களுக்காகவும் அப்படியே கண்களை மூடி யாராவது ஒருத்தர் ஜெபிக்கிறீங்களா? நமக்கு தேர்தல்னு இப்போது இன்றைக்கி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலை, கிட்டத்தட்ட 2-3 வருஷமாகவே ஜெபிச்சுட்டு தான் இருக்கோம். இந்த தேர்தலில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கணுங்கிறதுக்காக எல்லோரும் அப்படியே கண்களை மூடி யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். கூட நீங்க நேசிக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க தேசத்தை ஒரு விசையா உடைய கருத்திலே நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. எங்க தேசத்துக்காய் அப்பா தேர்தலுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். 2026 ஆண்டவரை நடைபெற போகிற தேர்தலை உடைய கருத்திலே கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே பீகார் மாநிலத்திலே நடந்த மிக சமீபம் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஐயா. தகப்பனே இப்படிப்பட்ட அவல நிலை வேண்டாம்ப்பா. ஏசப்பா ஒரு மாறுதல் உண்டாகட்டும், எங்க தேசத்துல ஒரு மாறுதல் உண்டாகட்டும் ஐயா. அரசியல் தலைவர்களுடைய கருத்துல கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே சாத்தானின் காரியங்கள் ஆண்டவர அப்பா சத்துரு கொஞ்ச நாள் உண்டு சொல்லி ஆண்டவர அதிசீக்கிரமாய் ஆண்டவர செயல்படுகிறானே அப்பா உங்க கருத்துல நாங்க தாழ்த்துகிறோம் ஐயா. என் ஜனம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஆண்டவர தண்டங்களை தாழ்த்தி அப்பா ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர அப்பா சேமத்தை தருவேன் என்று சொன்னீங்களப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. எங்க தேசத்துக்கு சேமம் வேணும், நாங்கள் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணணும்ப்பா. உங்க நாமம் மகிமைப்படணும் ராஜா, உங்க நாமம் உயர்த்தப்படணுமே.
ஏசப்பா நாங்கள் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மாறுதலாய் அமையட்டும் ஐயா. தகப்பனே ஒரு மாறுதல் உண்டாகட்டும். இந்த தேர்தல் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே உங்க நாமத்தை உயர்த்துகிற தேர்தலாய் மாறி அமைய மாற்றி கொடுத்தீராக. தகப்பனே உங்களுடைய கருத்திலே கொடுக்கிறோம் ஐயா. இந்த ஜெப குறிப்பை கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் வருமானப்பட்டவர்களாய் ஜெபிக்கிறோம். எங்க தேசம் உடைய கருத்தில் இருக்கிறது ஆண்டவரே. இது எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆண்டவரே நீர் மாற்ற வல்லவர் ஆண்டவரே. எந்த கிரியையிலும் ஆண்டவரை செயல்பட முடியாது. உலகத்தில் இருக்கிறவனின் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. நீர் பெரியவராயிருந்து இந்த தேர்தலிலே ஒரு மாறுதல் உண்டு பண்ணுவீராக. தேர்தல் அதிகாரி எப்படி கருத்துல கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே எந்த இதுக்கு ஆண்டவரே அவர்களை அடிமைப்பட்டு போயிடக்கூடாதுப்பா. ஆண்டவரே அவர்களை நீ அபிஷேகிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே உமக்கு பயப்படுற பயத்தை கொடுப்பீராக. என் தேவன் உமக்கு மட்டும் பயந்து செயல்படும்படியாய் தகப்பனே நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நேர்மையான வழியிலே நடக்க நீர் உதவி செய்யுங்க ஏசப்பா. தகப்பனே முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் ஐயா. இந்த போல ஆண்டவரே அப்பா பரிச்சை எழுதுற பிள்ளைகளை உடைய கருத்துல கொடுக்கிறோம். மாத பரிச்சை முடிஞ்சிருச்சுப்பா. அடுத்த அரையாண்டு தேர்வுக்கு ஆயத்தமாய் கொடுக்கிறாங்க ஏசப்பா. தகப்பனே சிறு பிள்ளைகள் ஆண்டவரே ஞானமாய் விளக்கணும்ப்பா. கல்வியில நல்ல மார்க் எடுக்கணும் ராஜா. சிறு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஆண்டவரே. நீ நேசிக்கிறவர் ஆண்டவரே. இந்த குளிர் நேரங்கள்ல பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது அப்பா. கல்வியில ஆண்டவரே சோர்ந்து போயிடக்கூடாது. பிள்ளைகளை நீ பலப்படுத்துவீராக. உடைய ரத்தத்துக்குள்ள மூடி மறைத்து கொள்ளும்படி நாங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலையை நீர் உருவாக்கி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ ஞானம் பிள்ளைகள் மீது இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா பரிசைக்கென்று ஆயத்தப்படுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே நீரே பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். வீண் சிந்தனைகளுக்கோ செல்போனுக்கோ டிவிக்கோ அடிமைப்பட்டு விடாதபடிக்கு பிள்ளைகளை ஆண்டவரை நேர்த்தியாய் ஆயத்தப்படுத்துங்கப்பா. பெற்றோர்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியாய் நடத்தட்டும் ராஜா. தகப்பனே நீ பலப்படுத்துங்க. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பள்ளியில பாதுகாத்துக் கொள்ளுங்க. போக்குவரத்துல பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் மேலும் அபிஷேகம் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளும் இரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இந்த குளிர் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாதுப்பா. நீரே மூடி மறைத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் துதிகளை மகிமை இல்லாம இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமீன். நம்மளோட ஜெபத்தை கேட்டு இஸ்பா பதில் கொடுத்ததுக்காக நம்ம நன்றி செலுத்தலாம். அதுக்கடுத்து நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம்னா இயற்கை. ஆனால் கரெக்டாக மழை பெஞ்சிச்சா இதுக்கு முன்னாடி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதம் முன்னாடியே மழை வந்திருக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ மழை எல்லா நாளை விட இந்த டைம் கொஞ்சம் கம்மி தான். நம்ம இந்த இயற்கைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதன் மூலமாக நிறைய பேர் எந்த இடத்துக்கு மழை தேவையோ அந்த இடத்துல அவ்வளோவா பெய்யல. ஆனால் நிறைய தேவை இல்லை, இந்த இடத்துல மழை இவ்வளோ தான் போதும் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய பெஞ்சு அந்த இடத்துல அழிவுக்கு நேராக இருக்குது. அதற்காகவும் நம்ம வாலிப பிள்ளைங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி இருக்கிற இடங்கள எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசுப்பா, அந்த வேளையில் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. இயற்கை சீற்றங்கள் எல்லாம் இயற்கையை கட்டுப்படுத்துறது நீங்கள் தான் இயேசுப்பா. வானத்தையும் பூமியும் உங்களுடைய வார்த்தையினால் உருவானது நாங்கள் பார்க்குறோம் இயேசுப்பா. இந்த வேளையில் கூட எந்தெந்த இடத்துலலாம் மழை தேவையோ இல்லை எந்தெந்த காலங்கள்லாம் அது கரெக்டாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க இயேசுப்பா. நிறைய இடத்துல நாங்கள் பார்க்குறோம் அளவுக்கு மீறின மழை பெய்யறதுனால அங்கே வெள்ளம் வந்து நிறைய நாள் படிக்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு வேலைகள் எல்லாம் தடையாக இருக்க நாங்கள் பார்க்குறோம் இயேசுப்பா. இந்த வேலையில் எங்களோட ஜெபத்தை கேட்டு நீங்கள் மாற்றுங்க. உங்கள் சித்தத்தின்படி நடத்த நீங்கள் உதவி செய்யுங்க இயேசுப்பா. அதுபோல் எங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. வாலிப பிரயாணத்தில் வந்து சிருஷ்டிக்கிற நினை நாங்கள் வாசிக்கிறோம். இன்னும் நம்ம வார்த்தையினால் மட்டும்தான் நம்ம இயேசுவை பிடித்து கொள்ள முடியும். இன்னும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ முடியும். இந்த வேளையில் நிறைய வாலிப பிள்ளைங்க இயேசுப்பாக்காக வாழ ஒப்பு கொடுத்து இன்னும் பின்வாங்கி போயிருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால தேவனுடைய அழைப்பை அவங்க மறுதளிச்சிருக்கலாம், இல்லை அசட்டை பண்ணியிருக்கலாம். இந்த வேளையில் நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம குடும்பத்துலேயும் ஒரு வாலிப பிள்ளைங்க இருப்பாங்க, இல்லை நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு வாலிப பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்காக ஜெபிக்கலாமா?
இந்த வேலையில் இயேசுப்பா அவங்கள உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுப்பா. நீங்கள் செய்ய நினைத்தது தடைபடாத நாங்கள் பார்க்குறோம் இயேசுப்பா. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் திருப்தி அடைவான் நாங்கள் பார்க்குறோம் இயேசுப்பா. எல்லா வாலிப பிள்ளைங்களும் உங்களை கண்டு கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க இயேசுப்பா. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டான்னு சொல்லி உன் பேரில் குறை உண்டுன்னு பார்க்குறோம் இயேசுப்பா. இந்த வேலையில் கூட எல்லாரும் அவங்க உங்களை பிடிச்சு கொள்ள, உங்களை அவங்க ரட்சிக்கப்பட்டு இன்னும் அவங்க வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா இயேசுப்பா? அந்த வேளையில் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து நீங்கள் மகிமைப்படுறதுக்காக நன்றி. இயேசுமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அதுக்கப்புறம் எதுக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, போருக்காக ஜெபிக்க போகிறோம். நமக்கு தெரிஞ்ச தானே போர் எங்கெங்கெல்லாம் நடக்குது எல்லாருக்கும் தெரியும் தானே, அடிக்கடி ஜெபிச்சிருப்பீங்க. ரஷ்யா, உக்ரைன், இன்னும் ஈரான், இஸ்ரேல், அப்புறம் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், நிறைய இடத்துல போர் நடக்குது. அதுவும் நம்ம பைபிளில் பார்க்குறோம், வேதாகமத்தில் பார்த்த மாதிரி கடைசி காலத்தில் ஏற்பட்ட அடையாளங்கள் மாதிரியே எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. ஆனாலும் அந்த இடத்துல ஒரு சமாதானம் கிடைக்கணும். அவங்க நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்தவ நாடாக தான் இருக்குது, ஆனால் அவங்கக்கிட்ட சமாதானமாக இல்லை. அவங்க வேதத்தில் காணப்படுகிற எந்த குணமுமே அவங்கக்கிட்ட இல்லை. இந்த வேளையில் ஒவ்வொரு அந்த இடத்துல இருக்கிற அதிகாரிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ நம்ம இடத்துல எடுத்துக்கிட்டோன்னா மோடி இருக்காங்க, அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்குன்னு பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள தேவன் பேசும்படியாக, அதே போல் இன்னும் இந்த குடும்பங்களில் காணப்படுகிற அந்த பிரச்சனைகள் மாறும்படியாக யாராவது ஒருத்தர் ஜெபிக்கலாமா? அப்பா அவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. யுத்தத்தை ஓய பண்ணுகிற தகப்பன் நீரல்லவா அப்பா, அம்மாக்கு நன்றி செலுத்து துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. அப்பா ஸ்தோத்தரிக்கிற அந்த 6 நாடுகளையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒரு அமைதியை கர்த்தர் கொடுக்கும்படி கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஒரு அமைதியை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. கலவரங்களை கர்த்தர் தடுத்து நிறுத்துவீராக அப்பா. ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே அப்பா, அதிகாரிகளோடு கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வல்லமுள்ள கரம் இறங்கட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு தலைவர்களோடு கர்த்தர் இடைபடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. உம்முடைய வல்லமுள்ள கரம் இறங்கட்டும் ஏசப்பா. அப்பா ஒரு அமைதியை கொடுங்கப்பா. தேசத்துல ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே மன இறங்குங்க ஏசப்பா. அப்பா யுத்தத்தை ஓய பண்ணுகிறேன் தகப்பன் நீரே ஏசப்பா. அப்பா மன இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா அந்த நாடுகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீங்க கொடுக்கிற சமாதான தகப்பனே அந்த தேசத்திலே காணப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகுரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வாக்கு கொடுத்தீங்களே ஏசப்பா. 6 நாடுகளுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் எப்பொழுது நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய ஆளுகின்ற தேசத்துக்களை வல்லமையாய் கடந்து வருவதாக, உம்முடைய அக்கினி கடந்து வருவதாக. ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற ஏசப்பா ஆளுநரை கர்த்தர் நீங்க ஆளுகை செய்வீராக. தலைவரை நீங்க ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறமையா. ஒரு தெய்வீக சமாதானம் இந்த தேசத்துக்களை மகிமையாக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தினால எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்தின் தகப்பனே அப்பா உம்முடைய வல்லமை கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் தகப்பனே அப்பா கணவருக்கு விரோதமாக மனைவி எழும்பி கொண்டு இருக்கிறாங்கப்பா. மனைவிக்கு விரோதமாக கணவர்கள் எழும்பி கொண்டு இருக்கிறாங்க ஈசப்பா. அப்பா பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் ஈசப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஈசப்பா சமாதானம் இல்லாமல் தகப்பனே அப்பா போராடி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியை ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா நீங்க கொடுக்கிற சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள நீங்க ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறீ ஈசப்பா. பிரிவினைகளை கர்த்தர் எடுத்து போடுங்க ஆவியானவரே, மன இறங்குங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, சமாதானம் இல்லாமல் தகப்பனே எத்தனை குடும்பத்தில் ஈசப்பா பிரிவினைகள் தகப்பனே. இதன் நிமித்தமாக அநேக குடும்பங்களில் தற்கொலைகள் ஈசப்பா எங்கள் தேசத்துல பெருகி கொண்டு இருக்கிறது தகப்பனே. ஒரு விஷயம் நீங்க மன இறங்குங்கப்பா. அப்பா அந்த தேசத்துக்கு எங்கள் தேசத்துக்கு மன இறங்குங்கப்பா. குடும்பத்தை நீங்க வழி நடத்தும்படியை ஜெபிக்கிறீசப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஞானத்தின் ஆவியை கர்த்தர் நீங்க அருள் செய்யும்படியாய் ஜெபிக்கிறீசப்பா.
ஆவியானவரே அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிற இசப்பா. அப்பா, தெய்வீக சமாதானத்தினால் நீங்க நிரப்பி நீங்க ஆளுகை செய்யுங்க. இந்த குடும்பத்துக்கு விரோதமாக அப்பா எழும்பி போராடி கொண்டு இருக்கிற பிரிவினை ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே முறியடிக்கிறோம். நிர்மலமாக்கி ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே போராட்டத்தை கொண்டு வருகிற ஆவிகள் அப்பா, பிரச்சனைகளை தூண்டுகிற பொல்லாத வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே இப்பொழுதே மட்டங்கட்டி போகட்டும். மட்டங்கடிக்கப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, நீங்க கொடுக்கிற சமாதானம் அப்பா ஒவ்வொரு குடும்பத்துல சந்தோஷத்துல நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்மளோட ஜெபத்தை கேட்டு இயேசுவை விடுதலை கொடுத்ததுக்காக நம்ம நன்றி செலுத்தலாம். இப்போ கூட நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நிறைய இடத்துல 11 மாதத்துக்குள்ளே 8000 10,000 வரைக்கும் கொலை பண்ணியிருக்காங்க. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது என்னென்ன காரணங்கள் அப்படின்னா, அவங்களோட விசுவாசத்தினால் கொலை பண்ணிடுறாங்க. நீ இந்த சிலையை வணங்கு அந்த மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் ஏசுப்பாக்காக தான் வாழுவேன் அந்த மாதிரி அவங்க சொல்கிற அந்த விசுவாசத்தினால் கொலை பண்ணிடுறாங்க. இன்னும் ஒவ்வொரு இடத்துல கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே அவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணி கொலை பண்ணுறாங்க. இன்னும் சர்ச் நடந்துகிட்டு இருக்கும்போதே பாம் வச்சு அந்த மாதிரிலாம் கொலை பண்ணுறாங்க. அதில் இப்போது பார்க்கும்போது இந்தியா 4வது இடத்துல இருக்குது. இப்போ நம்ம பார்த்த மாதிரி 8000 10,000 பேர் வரைக்கும் அவ்வளோ விசுவாசமாக இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக நிறைய பேர் இல்லை மறிச்சிருக்காங்க. அப்படியே எல்லோரும் ஒரு நிமிஷம் உட்காந்து கரங்களை உயர்த்தி இயேசு அப்பனே, இந்த வேளையில் இந்த ஜெப குறிப்பை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் பார்க்குறோம் நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறதையும் நாங்கள் பார்க்குறோம் ஏசப்பா. ஆனால் இத்தனை பேர் இந்த வருஷத்தில் 11 மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 10,000 பேர்கிட்ட அவங்க இறந்ததை நாங்கள் பார்க்குறோம் ஏசப்பா. எந்த சூழ்நிலைகளாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் நினச்சதை மனுஷன் தடுக்க முடியாது ஏசப்பா. இந்த 10,000 பேரோட இதை நாங்கள் பார்க்குறோம் ஏசப்பா. இப்போ கூட நாங்கள் பார்த்தோன்னா சூடானில் அவ்வளோ கிறிஸ்தவர்களுக்கு நெருக்கங்கள். இன்னும் நம்ம பார்த்தோம் மணிப்பூரில், இப்படி நிறைய இடத்துல பார்த்தோன்னா கிறிஸ்தவர்களுக்கு நெருக்கங்கள். அதுவும் அப்படியே நம்ம வேதாகமத்தில் பார்த்த மாதிரி கடைசி காலத்தில் நடக்கிற அதே எல்லா அடையாளங்களும். இந்த வேளையில் ஏசப்பா, நாங்களும் உங்களுக்கு சாட்சியாக இருக்கணும் ஏசப்பா. வாழ்ந்தாலும் உமக்காக, மரித்தாலும் உமக்காகன்னு சொல்லி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து எங்களுக்கு வாழ உதவி செய்யுங்க ஏசப்பான்னு இந்த வேளையை நம்ம அறிக்கை செய்யலாமா? இங்கே இருக்கிற நம்ம கொஞ்சம் பேராக இருக்கலாம், ஆனால் நம்ம உண்மையாக ஆராதிக்கும் போது, நம்ம உண்மையாக ஜெபிக்கும் போது ஏசப்பா நம்மளோட ஜெபத்தில் பிரியப்படுகிறவங்களாக இருக்கிறாங்க. இந்த வேளையில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஏசப்பா கிட்ட நம்ம அப்படியே பாடி அறிக்கை செய்யலாமா? எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. அப்படின்னு நம்ம கரங்களை உயர்த்தி இயேசுப்பா, இந்த வேளையில் கூட கிறிஸ்தவங்களுக்கு எதிராக நடக்கிற ஒவ்வொரு யுத்தங்களுக்காகவும் ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. அந்த பிரச்சனைகளை உருவாக்குற எல்லாரையும் நீங்கள் மனம் திரும்ப பண்ணுங்க இயேசுப்பா. இந்த வேளையில் நாங்கள் பார்க்குறோம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நாங்கள் யாத்திராகமம் 14:14 பார்க்குறது போல் இந்த வேளையில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் நீங்கள் பாதுகாப்பை கொடுங்க. அவங்க வாழ்கிற வாழ்க்கையை சாட்சியாக நிறைய பேர் அவங்கள ஏற்றுக்கொள்கிறதுக்கும் உங்களை அவங்க இன்னும் அவங்க ஆராதிக்கிறதுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க இயேசுப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்ததுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? இப்போ கூட கடைசியாக நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, கீழப்பாவூருக்காக. இங்கேருந்து வந்தவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட நிறைய பேர் இந்த ஊரில் உள்ளவங்களாக இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல இருந்து இங்கே வந்து ஜெபிக்கிற உங்கள் மேலே தான் உள்ள கடமை இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு. ஸோ சுற்றி இருக்க கிராமங்கள் ரட்சிக்கப்படுறதுக்காகவும், அதே போல் இப்போ இந்த ஊழியங்களில் இப்போ அங்கிள் இல்லாததுக்கப்புறமா
இங்கே தான் ஆன்ட்டி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் எழும்பி நீங்கள் ஆராதிக்கிறதா இருக்கட்டும், ஜெபிக்கிறதா இருக்கட்டும், செய்தி கொடுக்குறதா இருக்கட்டும், நீங்கள் எழும்பி நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி இங்கே நான் ஃபஸ்ட்டு அங்கே அங்கிள் இறந்து அதுக்கு அடுத்த மாதம் எனக்கு லீவு இருந்தப்போ நான் இங்கே வந்தேன். அப்போ இங்கே பார்க்கும்போது ஆன்ட்டி ஒரு பாட்டு பாடினாங்க, அழைச்சது நீங்கள், இந்த ஊழியம் நீங்கள் கொடுத்தது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பாடல் பாடும்போது அதை கேட்கும்போதே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அப்படியே கீழே அப்படியே போயிடுவோம், இல்லைன்னா பின்வாங்கி போயிடுவோம். அப்படிலாம் இல்லாமல் ஏசப்பா ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்துருக்காங்க. இந்த ஊழியம் செய்கிறதுக்கு எங்கேயோ இருந்து யாரோ வந்து நடத்துறதுக்கு பதிலாக நீங்கள் இன்னும் எழும்பி நீங்கள் இந்த ஊழியத்தை இன்னும் தொடர்றதுக்காக எல்லோரும் அப்படியே சத்தத்தை உயர்த்தி நீங்களே ஜெபிக்கிறீங்களா? ஒரு 2 நிமிஷம். இந்த சுற்றி இருக்க கிராமங்கள் ரட்சிக்கப்படுறதுக்காகவும் இந்த ஊழியங்கள் இன்னும் நடக்கிறதுக்காகவும் இன்னும் இங்கே வர்ற எல்லாருமே எழும்பி செய்கிறதுக்காகவும் யாரோ ஒருத்தர் எதிர்பார்த்து இல்லாமல் நீங்களே எழும்பி இன்னும் இந்த ஊழியத்தை ஜெபிக்கிறதுக்காகவும் நல்லா ஆராதிக்கிறதுக்காகவும் எல்லோரும் சத்தத்தை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஜெபிக்கிறீங்களா? ஆவியானவரே, இந்த காலை நேரத்தில் எங்களை பலப்படுத்தும்படியாக நம்முடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம் அப்பா. தேவ தயவு ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஆண்டவரே பெருக ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. குறிப்பாக ஆண்டவரே இந்த பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த பட்டணத்திற்காக ஆண்டவரே இந்த கீழப்பாவூர் ஊருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, தேவ தயவு ஆண்டவரே இந்த பட்டணங்கள்ல ஆண்டவரே வெளிப்பட ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா விதமான பொல்லாத ஆண்டவரே சத்துருவின் சேனைகள் ஆண்டவரே நிர்மூலமாக்கப்பட ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ வல்லமை ஆண்டவரே இந்த பட்டணத்துக்குள் இறங்க ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, அப்பா. ஆளுகை செய்கிற விக்கிரகத்தின் வல்லமைகள் ஆண்டவரே செயலிழந்து போகும்படியாய் அப்பா. அல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த பட்டணத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற விபச்சார ஆவிகள் ஆண்டவரே செயலிழந்து போகும்படியாய் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா விதமான வலு சர்ப்பத்தின் ஆவிகளும் பார்வோனின் ஆவிகளும் ஆண்டவரே இந்த பட்டணத்தில் ஆண்டவரே மடங்கடிக்கப்பட ஆண்டவரே ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இணைந்து ஜெபிக்கிறோம் அப்பா. உதவி செய்யப்பா. இந்த பட்டணத்தின் ஒவ்வொரு தெருக்கள்லையும் ஆண்டவரே நீர் ஆளுகை ஜெபிக்கிறோம் அப்பா. ஜனங்கள் சாரையாய் வரத்தக்கதான ஆண்டவரே கிருபைகள் ஆண்டவரே உண்டாக ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஜனங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படணும் அப்பா. ஜனங்கள் தேவனை தேடணும் அப்பா. அப்படிப்பட்டதான கிருபைகளை ஆண்டவரே திரும்ப தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சோர்ந்து போன ஆண்டவரே உள்ளங்களை தட்டி எழுப்பி ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்கள்ல வளர்வதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த பட்டணத்தில் ஆண்டவரே நீர் செய்ய போகிற ஆண்டவரே காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பட்டணத்தை ஆண்டவரே நீர் கண்ணோக்காம இருக்கிறீங்கப்பா. இந்த பட்டணத்தின் ரட்சிப்பை குறித்து ஆண்டவரே ஆவலோடு இருப்பா. ஆண்டவரே இந்த பட்டணத்தில் ஆண்டவரே பெரிய காரியங்களை ஆண்டவரே எங்கள் கண்கள் காணும்படியாக ஆண்டவரே நீர் செய்ய போகிற தயவுக்காக ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த பகுதிகளில் ஆண்டவரே எழுப்புதல் பிடிக்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவத்திலும் சாபத்திலும் ஆண்டவரே அக்கிரமத்திலும் மீறுதலிலும் கட்டப்பட்டு கிடக்கிற மக்கள் ஆண்டவரே விடுவிக்கப்படுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. அல்லேலூயா, விடுவிக்கப்படட்டும் அப்பா. அல்லேலூயா, எந்த கட்டுகளும் ஆண்டவரே அவர்களை கட்டி வைக்க முடியாதப்பா. இயேசுவின் இரத்தமானது அவர்களை விடுவிக்க கூடியதாய் இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரே இந்த ஜனங்கள் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே விடுவிக்கப்பட ஆண்டவரே ஒரு தயை உண்டாகும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஒரு மனதோடு ஆண்டவரே இந்த பட்டணத்திற்காக ஜெபிப்பதற்கு ஆண்டவரே நீர் கொடுத்த ஆண்டவரே தயவுக்காக ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒரு கூட்ட ஆத்துமாக்களை தாங்கப்பா. ஆண்டவரே இந்த பட்டணத்தில் ஒரு ஆத்துமா கூட்டத்தை ஆண்டவரே இந்த பகுதிகளில் ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்காக ஆண்டவரே எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆண்டவரே நீர் வர்த்திக்க பண்ணும்படியாய் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்காக ஜெபிக்கிற உள்ளங்களை ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி கொடுங்கப்பா. அதற்காக ஜெபிக்கிற ஆண்டவரே ஆட்களை ஊழியர்களை ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா.
இந்த நேரத்தில் ஆண்டவரே வானம் திறக்கப்பட ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு ஆத்தும அறுவடை அந்த பட்டணத்திலே காண அனுக்கிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே இந்த பட்டணத்திற்காக ஜெபித்த ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் பலப்படுத்தி ஆண்டவரே அவருடைய குடும்பங்கள்ல ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவேளை எங்கள் குடும்பங்கள்ல ஆண்டவரே ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி ஆண்டவரே ஏங்குகிற பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்தை ஆண்டவரே முழு குடும்பமும் ஆண்டவரே சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் பண்ணுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ தயவு வெளிப்படட்டும். தேவ தயவு எங்கள் குடும்பங்களில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவ வல்லமை ஆண்டவரே இந்த கிராமங்களில் வெளிப்படட்டும். எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையுமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். நம்மளோட ஜெபம் 56, 10, 12. தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு இருக்கு. இல்லை பார்க்குறோம், நீர் ஒருவரே தேவன். ஏஸ்பா யார்? மகத்துவம் உள்ளவர், அதிசயம் உள்ளவர், அதிசயம் செய்கிறவர் அப்படி நம்ம எல்லாம் பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணணும்? முழு இருதயத்தோடு துதிக்கணும். அப்படியே நம்ம எல்லாம் எழும்பி நினைக்கலாமா? ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே நம்ம ஏஸ்பா ஆராதிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன்முகம் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. விலகாத பிரியாத உன் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. அப்படியே கரங்களை உயர்த்தி இந்த வேளையில் நம்மளை 11ஆவது மாதம் 15ஆவது தேதி வரைக்கும் நம்மளை ஏசப்பா பாதுகாத்து வந்தாங்களே, அதுக்காக நன்றி செலுத்தலாமா? இந்த வேளையில் நன்றி அப்பா. எங்களை இந்த 11ஆவது மாதம் வரைக்கும் எங்களை கண்ணன் மணி போல் நீங்கள் பாதுகாத்து கொண்டீங்களே, நன்றி ஏசப்பா. நேற்று இருந்தவங்க இன்றைக்கி இல்லை. இன்னும் நம்ம பார்க்குற ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, இன்னும் வாலிப பிள்ளைங்க, எத்தனை பேர் எப்படி என்னென்ன காரணங்கள்னே தெரியல, ஆனால் மறித்து போகிற நம்ம பார்க்குறோம். போன வாரத்தில் கூட 9th படிக்க ஒரு பையன் இறந்து போயிட்டான். இந்த வேளையில் நம்மளை ஏசப்பா ஜீவனோடு வச்சிருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த வேளையில் ஏசப்பா கிட்ட நம்ம ஆராதிக்கலாமா? ஏசப்பா, எங்களை நீங்கள் ஜீவனோடு வைத்திருக்கீங்களே, நன்றி ஏசப்பா. எத்தனையோ பேர் மறித்து போகும்போது கூட எங்களை நீங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக, ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இந்த வேளையில் எங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களே. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் நம்ம பார்க்குறோம். இந்த வேளையில் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சிலராக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இந்த வேளையில் ஏசப்பாக்கு ஆராதிக்கலாமா? உண்மையாக ஒருத்தர் ஆராதித்தா கூட ஏசப்பாவில் பிரியப்படுறவங்களா இருக்கிறாங்க. இப்போ இத்தனை பேர் நம்ம இருக்கிறோம் ஏசப்பா கிட்ட. ஒருத்தர் 2 பேர் எங்கே நான் கூடியிருக்கிறீங்களோ அவங்க மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இந்த வேளையில் ஏசப்பா நம்மளோட சேர்ந்து ஆராதிக்க இந்த இடத்துல இருக்கிறாங்க. நம்ம அப்படியே கரங்களை உயர்த்தி ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாமா? ஏகோவா ஈரேயா, எங்களை விசாரிக்கிறவராய், எங்களுக்கு உதவுகிறவராய், எங்களோட தேவாதி தேவனாய், ராஜாதி ராஜராய், பரலோகமே துதிக்கிற அளவுக்கு ஏசப்பா அவ்வளோ மகத்துவம் உள்ள தேவன் நம்மளோட வாழ்க்கையில் அற்புதங்கள் செஞ்சுருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு நேரம் நம்ம தவறும் போதும் நமக்காக ஏசப்பா பரிந்து பேசுகிறவங்களா இருக்கிறாங்க. இந்த வேளை அப்படியே நம்ம ஆராதிக்கலாமா? நல்லவரே, வல்லவரே, சர்வ வல்லவரா, எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதங்களை செஞ்சீங்க. கடந்த நாட்களை பார்க்கும்போது இந்த நாட்களை எவ்வளவாய் ஆசீர்வதித்து வச்சுருக்காங்கல்ல. நம்ம பார்க்குறோம்
நாங்கள் 2013 ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டோம், 2014 முதல்ல. ஆனால் இந்த நாளை நான் பார்க்கும்போது அந்த நாளை விட ஏசப்பா என்னை எவ்வளோ விதமாக ஆசீர்வதிச்சிருக்காங்க. எனக்கு இருக்க ஒரு வீடு கொடுத்துருக்காங்க, தங்குறதுக்குன்னு ஒரு உறைவிடமா, எனக்கு உடுத்துறதுக்கு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளவா என்னை ஆசீர்வதிச்சிருக்காங்க. அதே போல் உங்களை எவ்வளவா ஆசீர்வதிச்சிருப்பாங்கல்ல. அற்பமாக எண்ணப்பட்ட என்னையே இவ்வளோ ஆசீர்வதிக்கும் போது உங்களை ஏசப்பா ஒவ்வொரு காரியங்களையும் ஏசப்பா எவ்வளவாய் ஆசீர்வதிச்சிருக்காங்க. நம்ம நன்றி செலுத்தலாமா? ஜீவன் தந்த நீர் அன்பு குந்தி, பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்த நீர் அன்பு குந்தி, பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீரே, வாழ தேவையான வசதி தந்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இந்த வேலையில் கூட நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளவாய் அற்புதங்களை செஞ்சாங்க. நம்ம நினச்சி நம்ம நன்றி செலுத்தலாமா? நம்ம பார்க்குறோம் தேவன் செஞ்ச நன்மைகளை நம்ம சொன்னால் நாவும் பத்தாது, நாளும் போதாதுன்னு சொல்லி இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையில் மகிமையானவராய், ரட்சிப்பின் தேவனாய், நம்ம குடும்பங்களில் நிறைய பேர் ரட்சிக்கப்படலைன்னா கூட நம்மளே இயேசுவை பிரித்து எடுத்திருக்காங்கல்ல. இந்த வேளை நம்மளை கொண்டும் நம்ம குடும்பங்களை கண்டிப்பாக இயேசுவை ரட்சிப்பாங்க. இந்த வேளை ரட்சிப்பின் தேவனாய், இன்னும் இஸ்ரவேலின் ராஜாவாய், நமக்கு ஒரு நல்ல தகப்பனாய், நமக்கு நல்ல ஒரு ஆலோசகராய், நம்மளை விசாரிக்கிறவராய். நிறைய நேரத்தில் நம்ம சோர்ந்து போய் இருக்கும்போது விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லாதது போல் நமக்கு தோணலாம். ஆனால் நம்ம கூட இயேசப்பா ஒவ்வொரு நாளும் நம்மளை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறாங்க. இன்னும் நமக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க, நம்மளை நல்ல ஒரு பாதையில் நடத்துகிறாங்க. நமக்கு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ விதமாக நம்மளை ஆசீர்வதிச்சு வராங்க. இன்னும் நமக்கு நோய்களோ இல்லை எந்த காரணத்தை கொண்டு ஒருவேளை வந்திருக்கலாம், ஆனாலும் இயேசப்பா நம்ம ஜீவனை தப்பு வச்சுருக்காங்க. இந்த வேலை நன்றி செலுத்தலாம், கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? இன்னும் நம்ம வாழ்க்கையில் அபிஷேகத்தை கொடுத்து இன்னும் அற்புதங்களை செஞ்சு நம்ம மூலமாக நிறைய பேர் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ வச்சாங்களே, நம்ம நன்றி செலுத்தலாமா? ஏசப்பா செஞ்ச நன்மைகளை இன்னும் நீங்கள் சத்தமாக ஏசப்பாவை ஆராதிக்கலாமா? சத்தம் ஒன்றும் எதுவுமே கேட்கல, இன்னும் சத்தமாக ஏசப்பா நமக்கு செஞ்ச நன்மைகளை நம்ம எண்ணினாலும் முடியாது. அவ்வளோ நன்மைகள், அவ்வளோ கிருபைகள், நம்மளை அவ்வளோ விதமாக நம்மளை வழி நடத்தி வந்திருக்காங்க. இந்த இடத்துல நம்ம நிற்கிறதுக்கு தேவன் கொடுத்த நல்ல கிருபைகள். இயேசுப்பாக்கு நன்றி செலுத்தலாமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தரே,
பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மை ஆராதிப்பேன், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா, 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 ஆமென். இந்த வேலை ஏசப்பா நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிச்சிருக்கோம். இன்னும் நம்மளோட ஏசப்பா இருந்து ஒவ்வொரு காரியங்களும் ஏசப்பா இன்னும் மகிமையாக செயல்படுத்தும்படியாக இந்த ஆராதனை ஏசப்பாவே பொறுப்பெடுத்துக் கொள்ளுவாங்க. ஏசுமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.